கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் 2 செய்திகளை உங்களுடைய மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று கடனை குறித்தது, இன்னொன்று குடும்பத்தை குறித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடனற்ற ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதை போல குடும்பத்திலே மாற வேண்டிய காரியங்கள், மாற்றப்பட வேண்டிய காரியங்கள், நம்மிலே மாற்ற வேண்டிய காரியங்களை நாம் மாற்றிக்கொண்டால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே திருமணம் செய்ய போகிறவர்கள் அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேன், அவருடைய வாழ்க்கை தான் மாற்றுவேன் என்றால் முடியவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும், கணவனும் மனைவியும், யாரானாலும் சரி, மாமியார் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, மாற்றங்களுக்கு உட்பட வேண்டும், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமாக இருந்தது. கடந்த வாரத்திலே 95% கடனாளியாக இருப்பதை குறித்து எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கடனை பத்தி பேச போறீங்களா பாஸ்டர் அப்படின்னா இல்ல, ஆனா அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் நினைச்சேன் ஒரு 10% காரங்க கடன்காரங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு 20% கடன்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஒரு 10% ஜனங்கள் கூட எழுந்து நிற்கவில்லை. கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எங்களுக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லுறவங்க ஒரு 10% தான் இருந்தாங்க. 90% ஜனங்களும் கடனில் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு பாஸ்டரானான். தாவீதை குறித்து தான் இங்க சொல்லி இருக்குது. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். தாவீது ராஜாவாவதற்கு முன்பாக யாருக்கு தலைவனா இருந்தான் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கடன்பட்டவர்களுக்கும் முறுமுறுக்கிறவர்களுக்கும் தலைவனானான். அல்லேலூயா. அப்படித்தான் உங்கள் பாஸ்டர். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கடன்பட்டவர்களுக்கும் முறுமுறுக்கிறவர்களுக்கும் பாஸ்டரானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாஸ்டர் விடுங்க பாஸ்டர், அதே கடனை பற்றி ஞாபகப்படுத்தாது, நாங்களே மறந்துருக்கிறோம், நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க கடனை பத்தி கவலைப்படுறீங்களோ இல்லையோ, நான் உங்க கடனை பத்தி கவலைப்படுறனோ இல்லையோ, ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தகப்பனுடைய இருதயம் அதுதான். தன்னுடைய மகன் கடன்காரனா இருக்கிறான் என்று தகப்பன் கேள்விப்படும் போது எவ்வளவு வருத்தமுடையவனாய் தகப்பன் காணப்படுவான் யோசித்து பாருங்க. அதிலும் மேலாக நம்முடைய ஆண்டவர் கடன்பட்டவர்கள் மேல் ரொம்ப அக்கறையா இருக்கிறார், அவர்களை குறித்து கவலையா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கடன்காரர்களா இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட ஆண்டவர் என்ன செய்வார்? வருத்தப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், நீ நல்லா இருப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, நீ நல்லா இருப்ப, நீ சுகத்தோடு இருப்ப, நல்லா வாழ்ந்திருப்ப அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த மகனோ கடன்காரனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் முறுமுறுக்கிறவனாக இருந்தால் அந்த தகப்பன் சந்தோஷம் அடைவான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அல்லேலூயா, நிச்சயமா இல்லை. ஆண்டவர் இப்ப இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் என்று உபாமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தை உன்னை உயர்த்தத்திலே ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. எங்க பிள்ளைங்க தோத்துட்டாங்க. அல்லேலூயா, நன்றி. புதிதாய் வந்திருந்தாலும் வேதத்தை முதலாவது வாசிக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்க, அந்த வசனத்துக்கு மாறாக இன்னும் வசனத்தை தேடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு,
நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று தேவன் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம நம்ம தரகையில இருந்து வச்சுப்போம். எப்படி? நீயோ அநேக ஜாதிகளிடத்திலே கடன் வாங்குவாய், நீயோ கடன் கொடுக்காதிருப்பாய், கடன் கொடுக்க மாட்டாய் என்று சொல்லி அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு இந்த வசனத்தை கேட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, இந்த வாக்குத்தத்தம் நம்மிலே ஏன் நிறைவேறவில்லை? அதுதான் என்னுடைய இந்த கேள்வி. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க, நாம் ஏன் கடன்காரர்களாய் இருக்கிறோம்? ஏன் இந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறவில்லை? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீயோ அப்படி சொல்ல, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நாம் அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்போம், நாம் கடன் வாங்க மாட்டோம் என்று நம்முடைய தேவன் நமக்கு உத்தரவாதம் அளித்திருக்க, நாம் அப்படி இல்லாதபடி நாம் கடன் கொடுக்காதவர்களாக கடன் வாங்குகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்ம மேல எப்படி பிரியப்படுவார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் நமக்கு இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்க, நாம் இப்படி இல்லாதபடி கடன் வாங்குறவர்களா இருப்போமானால் ஒன்றிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பொய்யா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இதில் ஏதோ ஒரு காரியம் தவறு நேரிட்டு இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த கடனிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். அல்லேலூயா. நாம் பட்டிருக்கிற கடனை எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. நம்முடைய மாத வருமானம் ஒரு 20,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய். நாம் பட்டிருக்கிற கடனோ ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 8 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் கடன் எல்லாம் சிலருக்கு இருக்கிறது. எப்பொழுது நாம் நம்முடைய அன்றாட மாத தேவைகளை சந்திக்காமல் இருக்கும் போது எப்படி நாம் அந்த கடனை கொடுத்து தீர்க்க முடியும்? அல்லது இந்த வாக்குத்தத்தம் எப்படி நம்மிலே நிறைவேறும்? எப்போது இது நிறைவேறும்? நாம் எப்படி பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக எப்போது மாறப்போகிறோம்? நாம் எப்போது கடன் வாங்காதவர்களா இருக்க போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியானால் ஒன்றிலே இந்த தேவனுடைய வார்த்தை பொய்யா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எங்க ஒரு தவறு நடந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போது நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாற முடியும் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும் போதுதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்ம எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும் பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்மிலே பணம் இருக்காது. நாம் கடினமாய் உழைத்தால் ஒருவேளை கடன் இல்லாமல் வாழலாம். ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படலாம். ஆனால் பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து விட முடியாது. எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும் அது சற்று கடினமான காரியம்தான். ஏதோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் கடன் கொடுத்திருக்கலாம், மற்றபடி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அளவிற்கே நமக்கு போதாது இருக்கும் போது எப்படி நாம் கடன் கொடுக்க முடியும்? அதுதான் கேள்வி. எப்படி நாம் கடன் கொடுக்க முடியும்? எப்படி கடன் கொடுக்க முடியும் என்றால், கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும் போதுதான் நாம் கடன் கொடுப்பவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா சொல்லுமா? இல்லாவிட்டு நாம் பட்டிருக்கிற கடனே நம்ம கொடுத்து தீர்க்க முடியாது. அந்த கடனை கொடுத்து தீர்க்கிற வரையிலும் நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதான் சொன்னேன், ஒருவேளை இஎம்ஐ மாதம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தால் நம்முடைய குடும்பத்தின் தேவையிலே சந்திக்கப்பட முடியாது, மிக நெருக்கத்திலே தான் போய்கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாம் எப்பொழுது கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் என்றால், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும் போது மட்டும்தான் நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம், நாம் கடன் வாங்காதிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு செயல் நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்கு கடன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் நமக்கு எப்போது தம்முடைய வானத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஞாயிற்று ஒவ்வொரு நாளும் மேல பார்த்துட்டு வானத்தை திறவும் ஆண்டவரே, வானத்தை திறவும் ஆண்டவரே. வானத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்குதா? வானத்துல எங்கேயாவது ஆண்டவர் போட போறாரா? கயிறு கட்டி இறக்குறாரா? அல்லது அங்கிருந்து டொப்புன்னு போட போறாரா? ஆண்டவரே எப்போ எப்போ எப்போன்னு வானத்தை பார்த்து கொண்டிருந்தால் வானம் திறக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லியிருக்காரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்க வேண்டும். அல்லேலூயா. தமது பொக்கிஷ சாலையை திறக்க வேண்டும். அல்லேலூயா. தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்தால் மட்டும்தான் நாம கடனற்றவர்களாய் வாழ்வோம், பிறருக்கு கடன் கொடுக்கலாய் மாறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்க வேண்டும் என்று? அதுதாங்க உண்மை. நாம கஷ்டப்பட்டு உழைச்சு 24 மணி நேரம் உழைச்சாலும் பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்ம உயர முடியாது. ஏன்னா நம்முடைய தேவைகளே பெரிதா இருக்கிறது. நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், நமக்கு ஒரு வீடு வேண்டும், அந்த வீட்டிற்கான இஎம்ஐ செலுத்த வேண்டும். இப்படி பல காரியங்கள் நமக்கே இருக்கிறபடினாலே நாம் பிறருக்கு கடன் கொடுக்க முடியாது. யாரும் அந்த நிலைமையில இல்லை. இன்னைக்கு ஒருத்தட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தங்க வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கும் 1000 தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு தேவைகளும் சந்திக்கப்படாமல் தான் இருக்கும். ஆனா எப்படியோ குடும்பத்தை நல்லா ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால நம்ம நினைக்கிறோம் அவங்க நல்ல வசதியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். எவ்வளவு வசதியானவர்களும் என்னது கடன் வாங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கும் கடன் இருக்கும், அல்லது அவர்களுடைய கடன் கொடுக்க முடியாத அளவிலே தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சிலர் இப்படி நினைப்பார்கள், நாமளும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், நாம யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம், நல்ல பாலிசி. அப்படி சிலவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்டையும் கடன் வாங்கவும் மாட்டாங்க, யாருக்கு கடன் கொடுக்கவும் மாட்டாங்க. கடன் கொடுத்தா இவங்க கடன் வாங்க வேண்டியதாகும். அதனால நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சிலவர்கள் என்ன சொல் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம நினைக்கிறோம், ஐயோ நல்ல வசதியா இருக்காங்க, நிறைய காசு வச்சிருப்பாங்க போலுக்கு, நிறைய பணம் வச்சிருப்பாங்க போல். இல்லை இல்லை, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஸ்டெடியா ஓட்டி கொண்டிருக்கிறார் அவர்தான். ஆனால் கடன் கொடுக்கிற அளவிற்கு நாம் வளர வேண்டுமானால் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறக்கணும். அப்பதான் நம்ம ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியும், நாம் கடன் வாங்காது இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து என்னை ஆசீர்வதின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் அப்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை திறப்பதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது என்ன என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் விதிக்கிற அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நம்ம செய்ய கவனமா இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதுதான் இப்போ இந்த 28ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனமும் இந்த 28ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனமும் ரொம்ப நெருக்கமுடையது, ரொம்ப தொடர்புடையது. ஆண்டவர் சும்மா சொல்லல, வானத்து நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். யாருக்கு திறப்பார்? அதுதான் முக்கியம். எப்ப திறப்பார், யாருக்கு திறப்பார், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா சொல்லுமா? உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மேன்மையாக வைக்கிறதாங்க கடன் கொடுக்கிற அனுபவம். மேன்மையா வைத்திருக்கிறான்னு அர்த்தம் என்ன? நம்ம 4 பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. கடன் கொடுக்கிற சந்தோஷம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? 4 பேருக்கு நம்ம கடன் கொடுக்கிற அளவிற்கு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். நான் ஒருத்தட்டையும் கடன் வாங்கல, ஒரு 4 பேருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அப்படி என்று ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஒருவர் உங்களிடத்துல வந்து ஒரு கடன் கேட்கிற நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா.
இங்கே சொல்லப்பட்டு அப்படி அவர் செய்ய வேண்டுமானால் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆ, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அவர் தமது நல்ல பொக்கிஷசாலையா வானத்தை திறப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கமான உறவுடைய வசனங்கள். இந்த முதல் 2 வசனமும் நிறைவேற்றப்படும் போதுதான் கீழே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு படித்த ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருந்தது, கொஞ்சம் கடன் தேவையா இருந்தது. அப்போது அவருக்கு தெரிந்த ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்குது, கொஞ்சம் பணம் வேணும், என்ன கிடைக்குமா, லோன் கிடைக்குமா? அதுக்கு என்ன, நான் தானே மேனேஜர், உனக்கு கொடுக்க முடியும், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, பரவாயில்ல, ஃப்ரெண்டு மேனேஜரா இருக்கிறாரு, அவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி உடனே அவர் அந்த பேங்க்ல இருந்து ஒரு ஃபார்ம் எடுத்திருக்காரு. அந்த ஃபார்ம்ல இருக்கிறதான எல்லாவற்றையும் ஃபில்அப் பண்ணி இருக்கிறாரு. ஃபில்அப் பண்ணி ஒரு கையெழுத்து போடு, உனக்கு நான் என்ன கொடுக்குறேன், லோன் சாங்ஷன் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. லோன் சாங்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன போது அவர் அதை படிச்சு பார்த்திருக்காரு. படிச்சு பார்த்த போது என்ன தெரியுமா, அதிலே நான் ஒவ்வொரு மாதமும் இந்த தொகைக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த பர்சன்டேஜுக்கு, இந்த சதவீதத்துக்கு வட்டி செலுத்துவேன் என்றும், ஒவ்வொரு மாதம் தவறாது செலுத்துவேன் என்றும், ஒவ்வொரு மாதம் அப்படி தவறும் பட்சத்திலே என்னுடைய சொத்துக்களை இந்த பேங்க் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அப்படி வரிசையா சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்டான், டே, நான் உங்ககிட்ட கடன் கேட்டேன், ஆனா நீ இத்தனை நிபந்தனை விதைக்கிறியே, இந்த நிபந்தனை எல்லாம் என்னால செய்ய முடியாது. நீ கடன் கொடுக்கறதுன்னா கொடு, ஆனா இந்த நிபந்தனை என்னாலே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், நீ நிபந்தனைக்கு கையெழுத்து போடலைன்னா உனக்கு நான் கடனும் கொடுக்க முடியாது. இந்த நிபந்தனைக்கு நீ கையெழுத்து போடலைன்னா உனக்கு என்ன கொடுக்க முடியாது? நீங்க பேங்க்ல எத்தனை பேர் வண்டி கடன் வாங்கியிருக்கீங்க? இஎம்ஐல வாங்கியிருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட், என்ன இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கடன் வச்சிருக்காங்க. வண்டி வாங்கும் போது ஒரு பெரிய புக்கே இருக்கு, 36 பக்கம் நினைக்கிறேன், 36 பக்கம் உள்ள அந்த ஒவ்வொரு பேஜ்லையும் கையெழுத்து வாங்க. சில இடத்துல நேரா போட சொல்லுவாங்க, இப்படி பட சொல்லுவோம், இப்படி பட சொல்லுவோம், கொஞ்சம் பேப்பரை கொடுப்பா, என்னதான் எழுதியிருக்கானே நமக்கு தெரியாது. கையெழுத்து போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடும். கடைசியில ஒரு நாள் நம்ம அந்த வண்டிக்கான டியூ கட்டாம இருக்கும் போது அவன் அந்த கண்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னு கேட்க முடியாது. ஏனென்றால் நம்ம கையெழுத்திட்டதுல அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை நாம இந்த இஎம்ஐ கட்டாவிட்டால் என்னுடைய வண்டியை எடுத்துட்டு போயிடலாம், அதை ஏலம் விட்டு அதுல வருகிற தொகையை எடுத்துக்கொள்ளலாம், மீதி தொகையை என்னுடைய சொத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், இப்படி எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நிபந்தனையின்படியாதான் அந்த வண்டி எடுத்திருக்கிறோம். இந்த நிபந்தனையின்படிதான் வீட்டு கடன் பெற்று இருக்கிறோம். இந்த நிபந்தனையின்படியாதான் கடன் கிடைக்குது. அல்லேலூயா. கடன் கிடைப்பதற்கே அவ்வளவு நிபந்தனைகள் என்றால், இங்கே சொல்லப்படும் இத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் 2 நிபந்தனை தான் இந்த 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லிக்க. சொல்ல போனா 2 ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவனாய கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் என்ன செய்வார்? வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? அவ்வளவுதான். இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்து வந்துட்ட அப்படின்னா கீழே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு. எத்தனை ஆசீர்வாதங்கள் நிறைய சொல்லி இருக்குது. 1ஆம் வசனத்திலே பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாயிருப்பார். 3ஆம் வசனத்திலே நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 4ஆம் வசனத்திலே கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மந்தைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 5ஆவது வசனத்திலே உன் கூடை மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 6ஆவது வசனத்திலே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 7ஆவது வசனத்திலே உன் சத்துருக்கள் 7 வழியாய் வருவார்கள், உனக்கு எதிராய் சத்துருக்கள் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். 8ஆம் வசனத்திலே உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 9ஆம் வசனத்திலே தமக்கு பரிசுத்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவார். 10ஆம் வசனத்திலே
பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பயப்படுவார்கள். 12ஆம் வசனத்திலே பரிபூர்ண நன்மை உண்டாக உனக்கு கட்டளையிடுவார். 14ஆம் வசனத்திலே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். 12ஆம் வசனத்திலே தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நிபந்தனை அதுதாங்க. பேங்க் மாதிரி நிறைய நிபந்தனை எல்லாம் இல்ல, 36 பக்கம் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு வசனம் தான். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பொக்கிஷம் எல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறக்கும் போது நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை நம்ம நிறைவேற்றி விட்டோம் என்றால் இத்தனை ஆசீர்வாதங்களும், சுமார் 14-13 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நமக்கு உண்டு. ஆனா நம்ம கையெழுத்து போட ரெடியா இல்லை. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுக்க முடியுமா? கொஞ்சம் தான் செவி கொடுக்க முடியும், இதுக்கு செவி கொடுக்க அதுக்கு முடியாது, சொல்லிட்டா செய்யணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் ரொம்ப கடினமானதல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என்னுடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது என்று சொன்னார். அது கடினமானது ஒன்று இல்லை. எந்த தகப்பனும் கடினமான கட்டளைகளை, கடினமான உத்தரவை கொடுக்க மாட்டார் மகனுக்கு. அல்லேலூயா. எளிதானதைத்தான் சொல்லுவார். ஆகவே இங்க வேதம் சொல்லி இருக்கிறபடி நீங்க உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலனிலை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? எதுக்கு? அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க நீங்க ரெடியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ரெடின்னா ஆண்டவர் ரெடி. அல்லேலூயா. நீங்க ரெடியா இருக்கும்போது ஆண்டவர் ரெடி ஆயிடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு ஆயத்தமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னொரு கர்த்தருடைய வானத்தின் பலகைகளை எப்போது திறப்பார் என்று ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. அதை நான் சொல்லி என்னுடைய செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகைகளை திறக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை. அது அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். என்ன செவி கொடுத்தல் என்றால், நீங்கள் வஞ்சிக்க கூடாது. யாரை வஞ்சிக்க கூடாது? தேவனை வஞ்சிக்க கூடாது. எதிலே வஞ்சித்தோம் என்று தானே கேட்கிறீர்கள். நாங்களுக்கு தேவனை வஞ்சித்தோம், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து அடுத்த வசனம் சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். யாரு சபிக்கப்பட்டவர்கள்? அல்லேலூயா. யாரெல்லாம் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தேவனை வஞ்சித்தார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும்? சபிக்கப்படுதலும் ஆசீர்வாதமும் எப்படி உண்டாக முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்க இவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க முடியும்? முடியவே முடியாது. இதை குறித்த வேத வசனம் என்னவென்றால், இதை குறித்த தேவனுடைய தத்துவம், அந்த பாலிசி, அந்த திட்டம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். கீழே வாசிக்கலாம். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று. வானத்தின் பலகைகளை திறந்து நம்மை ஆசீர்வதித்தால் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன்.
அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, ஆ, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதும் இல்லை ஆ, என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆ, அடுத்த வசனம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வதிக்கும் போது நாம் இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது என்ன செய்யலாம்? சகல ஜாதிகளும் எல்லா ஜாதியாரும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்கள், இது ஒன்றுதான். ஏதாவது ஒரு காரியம் தடைபடுகிறதுனா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது, கடனில் இருக்கும்போது அதற்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும். நாம் தேவனை வஞ்சித்திருக்கிறோம் என்ற ஒரே காரணம் தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும், நாம் கடன் வாங்காதவர்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக அவ்விதமாக மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நிபந்தனை. உலகத்திலும் சரி, வேத வசனத்திலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படியான என்ன அர்த்தம்? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் எந்த சூழ்நிலைமையில நாம் இருந்தாலும் தேவனை வஞ்சியாதபடி காணிக்கையிலும் தசமாங்களிலும் நம்ம நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த காரியங்களை மனதிலே கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் கடன் வாங்காதவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இல்ல தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நீங்கள் கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னும் சில காரியங்களுக்கு நாம் கடனாளிகளா இருக்கிறோம். அதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கடனாளிகள் மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலே பண கடனாளிகள், நம்ம கடன் பட்டிருக்கிறோம், பணத்திலே கடன் பட்டிருக்கிறோம் என்று மாத்திரமல்ல, வேதம் சில கடனாளிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம பார்க்க வேண்டும். ஒருவேளை பொருளாதாரத்திலே நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய செலுத்துகிறோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, இன்னும் கர்த்தர் தம்முடைய வானத்தில் பனைகளை திறப்பார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே, அங்கே சொல்லப்பட்டு ஏற்ற வேளையிலே உன் தேசத்திலே மழை பெய்யும். அப்படியான அர்த்தம் ஏற்ற வேளையிலே தம்முடைய பலன்களை கர்த்தர் நமக்கு திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரையிலும் நாம் தொடர்ந்து தேவனுக்கு செலுத்த வேண்டியவை, தேவனுக்கு கொடுக்க வேண்டியவை, தசபாகமானாலும் சரி, காணிக்கை ஆனாலும் சரி, அதிலே நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்தும்படியாக உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இல்லாவிட்டால் வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் என்ன வஞ்சித்தீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுவீர்களா? ஆமா, தசபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனை வஞ்சிக்க வேண்டாம். நம்ம உலகத்துல சொல்லுவோம்ல, என்னை வஞ்சித்தவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். அப்படியான மனுஷனை வஞ்சித்தவனே நல்லா இருக்க மாட்டான்னா தேவனை வஞ்சித்தவன் எப்படி இருப்பான்? அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். யார்? தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமாகத்தையும் காணிக்கையும் சரியாய் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப சபிக்கப்பட்டவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க முடியும்? முடியவே முடியாது. ஒரு பக்கம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் யார் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமாகத்தையும் காணிக்கையும் வஞ்சிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் அதை வஞ்சிக்காதபடி தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்கு செலுத்தி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தின் பலகைகளை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த வேத வசனத்தின்படியாக நாம் தேவனுக்குரிய தேவனுக்கு செலுத்துவோம். இன்னும் சில கடனாளிகளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக தேவனிடத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைத்து
அவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய பெயர்களை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. முந்தைய காலத்தில எல்லாம் பார்க்கும்போது பிடி அரிசின்னு சொல்லுவாங்க. பிடி அரிசி அப்படின்னா அந்த தாய்மார்கள் என்ன செய்வார்கள், சமைக்க போகும்போது அங்கே ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பார்கள். சமையலுக்கென்று அரிசி எடுத்த உடனே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எதுல போட்டுருவாங்க, அந்த பையில போட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது அந்த பையை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பையை எடுத்து கொண்டு வந்து அதை ஊழியத்தில் கொடுப்பாங்க. ஊழியர் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது அதை கொடுத்த அந்த விசுவாசிக்காக கர்த்தரை என்ன செய்வாங்க, ஸ்தோத்தரிப்பார்கள். அல்லேலூயா. ஆடு கொண்டு வருவாங்க, கோழி கொண்டு வருவாங்க, இன்னும் முட்டையை கொண்டு வருவாங்க, எதையெல்லாமோ கொண்டு வருவாங்க. இப்ப எங்க முட்டையும் இல்லை, கோழியும் இல்லை, எல்லாம் என்ன ஆகி போச்சு, பிராய்லர் ஆகி போச்சு. அல்லேலூயா. பிராய்லர் முட்டை போடுறது இல்லையே பாஸ்டர். அல்லேலூயா. கோழி குஞ்சும் பொரிக்கிறது இல்லையே பாஸ்டர். இப்ப நாங்க கோழியை வளர்க்கிறது இல்லை பாஸ்டர். அந்த காலத்துல கோழி வளர்த்தாங்க கொடுத்தாங்க, ஆட்டை வளர்த்தாங்க கொடுத்தாங்க. இந்த காலத்துல கோழியை வளர்க்கிறது இல்லை. அல்லேலூயா. எதுவானாலும் உங்களுடைய போதகர், உங்களுடைய ஊழியர் உங்களுக்காக ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறார். எப்போது அவர் ஸ்தோத்திரிப்பார் என்றால் உங்களை நினைக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். அல்லேலூயா. 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 அதான் சொன்னேன் போன வாரத்துல, தயவு செய்து மன்னிக்கணும், போன வாரம் ஒரு தவறு பண்ணிவிட்டேன். என்னுடைய ஊழியத்தின் ஒரு முக்கிய பகுதியிலே நான் ஆண்டவரிடத்தில் செய்திருக்கிற பொருத்தனை என்னவென்றால், என்னுடைய தேவைகளை, என்னுடைய குறைகளை எந்த காரணத்தை கொண்டு சபையிலோ மற்றவர்களிடத்திலேயோ சொல்லுவது கிடையாது என்று தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா போன வாரத்துல ஏதோ ஒரு சிறிய காரியத்தின் நிமித்தமாக என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் ஆயிருச்சுன்னு சொன்னேன். வீட்டுல போய் உட்கார்ந்து தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னுடைய நிலைமையை சொல்லிவிட்டேனே என்று. அநேக வருடங்களாக, இத்தனை வருடங்கள் நான் சொன்னதே இல்லை சபையில, இப்படி ஒரு நிலைமை உண்டானதை கூட சொல்லி இருக்க கூடாது, ஆண்டவரே சொல்லிட்டனே அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, சொல்லி கொஞ்ச நேரத்துல யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரதர் வந்து 20,000 ரூபாய் என்னுடைய ஜிபேக்கு அனுப்பிட்டாரு. அது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன சபையில சொன்னதுனால தானே இப்படி ஆகி போச்சு. ஆவியான எனக்குள்ளே ஒரு போராட்டம் பண்ணிக்கொண்டே இருந்தார். இவ்வளவு வருஷமா சொல்லாத உடனே நீ ஏன் செய்ய மாட்டேன்னு சொன்னல, ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி என்னோட பயங்கரமாய் போராடி கொண்டிருந்தார். ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு தம்முடைய பொக்கிஷசாலையை திறக்கிறார். அல்லேலூயா. ஊழியர்கள் தங்களுடைய ஜனங்களுடைய ஒவ்வொரு காணிக்கையை பெறும்போது, தசமபாகத்தை பெறும்போது அதற்காக தேவனை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், 10 வருடமாக ஒருவர் 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறேன். என்ன சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன்? ஆண்டவருடைய சம்பளம் உயராததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வருமானம் பெருகாததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ஒரு வருடத்திலே, ஒரு மாதத்திலே 5000 ரூபாயிலே தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற இந்த சகோதரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிதானே சொல்லணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் தசமபாகத்துல உண்மையா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில கவர்ல இருக்கும் 1 ரூபாய் துட்டெல்லாம் இருக்கும், 1 ரூபாய் துட்டெல்லாம் இருக்கும். 1121 ரூபாய் என்று வைத்திருப்பார்கள். தங்களுடைய தசமபாகத்தில் உண்மையா இருக்கிறார்கள். அந்த தசமபாக கவரை எடுத்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவர்களை நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாக வையும், அவனை ஆசீர்வதியும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. சிலருடைய கவர் காணாம போகும்போது, ஆண்டவரே இவர்கள் காணாமல் போய்விட்டார்களே, இவர்கள் எப்போது சபையிலிருந்து இனி காணாமல் போக போறார்களோ ஆண்டவரே என்று சொல்லி காணாத கவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இது இயற்கை. எல்லா ஊழியக்காரர்களும், எல்லா தேவ ஊழியர்களும் செய்கிற ஒரு காரியம்தான் இவ்விதமாக தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்திலே விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. நீங்கள் நன்றாயிருக்கும் போது எங்களுக்கு நிறைய ஸ்தோத்திரம் வரும். நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது எங்களுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் வரும். ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு நெருக்கத்தில் இருக்காங்களே, ஆண்டவரே அவருடைய நெருக்கத்தை நீக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நெருக்கத்தை நீக்கணும் ஆண்டவரே. அப்படி என்று தேவனுடைய ஊழியக்காரன் சிவான் ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் உயர்விலும் உங்களுக்காய் ஸ்தோத்தரிக்க நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்களுடைய நெருக்கத்திலும் நாங்கள் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு, உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லி இருக்கிறது, உங்க ஊழியக்காரர்கள் அந்த என்ன சொல்லலாம், இப்படி சொல்லப்பட்டிருக்காது, எந்த வசனம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்கள் ஊழியக்காரர்கள் மன வருத்தத்தோட எதை செய்யாமல் உற்சாகமாய் செய்யும்படியாக என்று ஒரு வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் முந்திக்கிட்ட வசனம் எடுத்தது எஸ்தர். வாசி எஸ்தர். இன்னைக்கு எஸ்தருக்கு டைம் கொடுப்போம்.
ரெபெக்கா சாரி ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல. உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கும் போது துக்கத்தோட ஸ்தோத்தரிக்க கூடாது, சந்தோஷத்தோட உங்களுக்காக ஸ்தோத்தரிக்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நினைக்கும் போது சந்தோஷத்தோட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே, இப்படி ஒரு விசுவாசியை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, இப்படி ஒரு உண்மையான விசுவாசியை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தங்களுடைய இயலாமையிலும் தங்களுடைய இல்லாமையிலும் தங்களுடைய நெருக்கத்திலும் உமக்காய் கொடுக்கிற இவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஊழியக்காரர் என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட கர்த்தரைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படி செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நீங்கள் நெருக்கத்திலே இருக்கும் போதும் நீங்கள் உயர்விலே இருக்கும் போதும் உங்களுக்காக ஸ்தோத்தரிக்க உங்கள் ஊழியக்காரன் கடனாளியாயிருக்கிறான். அந்த கடனை நாங்கள் செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு விசுவாசிகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சோறுக்காய் ஸ்தோத்திரம், அவருக்கு வேலையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இவருக்கு வேலையை கொடுக்காததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவர்கள் தங்களுடைய எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்காய் முன்னாலே நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தருடைய வேலையிலே ஆலய பணியிலே முன்னாலே வந்து செய்கிறவர்களுக்காக கர்த்தரை போகும்போது வரும்போது ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். தங்களை இல்லாமையிலும் கொடுக்கிறவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஊழியரின் கடமை. அல்லேலூயா. ஆனால் அதை துக்கத்தோட அல்ல, அதை சந்தோஷத்தோட செய்யும்படியாக நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. துக்கத்தோட செய்தால் அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அல்லேலூயா. அப்படித்தான் வேத வசனம் சொல்லி இருக்குது. துக்கத்தோட அதை செய்வார்களானால் அது நல்லா இருக்காது. சந்தோஷத்தோட செய்யணும். ஒரு நல்ல விசுவாசியை நினைத்து பார்க்கும்போது, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களுக்கு நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்தோட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் கடனாளிகள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்திலே கடன் பட்டிருக்கலாம், வேற எதிலே கடன் இருக்கலாம். ஆனா ஊழியக்காரன் கடன் பட்டிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? விசுவாசிகளை நினைத்து ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கடனை எப்போதும் தீர்க்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய பொருளாதார கடன் ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்து தீர்த்து விட்டு கடனிலிருந்து விடுபட்டு விடலாம். ஆனால் உங்களுடைய ஊழியக்காரனுடைய கடன் இருக்கிறதே, அது என்றென்றைக்கும் தீராத கடன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடனாளிகளாவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்காய் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் கொடுக்காத போது உங்களுக்காய் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்படி தேவனுடைய ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு கடனாளியாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த கடனை எப்போதான் செஞ்சு முடிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த கடன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதும் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ரோமர் 1:14 ஒரு கடன் சொல்லி இருக்கிறது. அது என்னவென்றால், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க இதுக்கு சேர்ந்து வாசிக்கணும். இங்க பவுல் சொல்றார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். எதற்கு கடனாளியாய் இருக்கிறேன்? முந்தின வசனங்களை வாசிக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காமற் போனால் நான் கடனாளி. அந்த கடனை தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். பிலிப்பியர்கள் நிருபம் இவ்விதமாக சொல்லி இருக்கு. பிலிப்பியர்கள் நிருபத்திலே அவர் சொன்னாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, பிலிப்பியர் 1:12 சொன்னார், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷமாய் பிரபலம் ஆகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அல்லேலூயா.
எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சுவிசேஷத்தை பிரபலம் பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே போடப்பட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். சிறைச்சாலையில் அவர்கள் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அங்கிருந்த சிறையிலே இருந்தான அந்த சிறை கைதிகள் எல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். அப்படியானால் பவுலுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டது கூட சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லேன், ஒரு பர்த்டே வைக்கிறீங்களா, ஒரு பர்த்டே வச்சு ஒரு உங்க பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்க பாஸ்டரையும் கூப்பிட்டீங்கன்னா பாஸ்டர் வந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு ஒரு சின்ன செய்தியை கொடுப்பாரு, சுவிசேஷம் பிரபலமாகும். இது நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் ஃப்ரெண்ட் உண்டு, விசுவாசிகள் விசுவாசிகளுக்குள்ளே, அதுவும் கொடுக்கிறவர்களுக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பர்த்டே நடக்கிறது. இன்னும் அன்னைக்கு காசிக்கொண்ட முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுகந்தியவள்ளி வீட்டில் அந்த அந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு 2-3 தேவனை அறியாதவர்கள் வந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க ஒரு சின்ன தேவனுடைய செய்தியை கொடுத்தோம். கொடுத்த பிறகு 2-3 தேவனை அறியாத ஜனங்கள் வந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபித்தார்கள். அது ஒரு ஆச்சரியமா இருந்தது, அது ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கல்யாணத்துக்கும் அவிசுவாசிகளை கூப்பிடுறோம், அங்க ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு டைம் கொடுக்கணும். என்னங்க சுவிசேஷ கல்யாணத்துல ஒரு பிரசங்கமா? அது தேவையா? எல்லாரும் சாப்பிடாம போயிருவாங்க, எல்லாரும் அப்படி போயிருவாங்க, எல்லாருக்கும் போர் அடிக்கிறதோ அடிக்கலையோ விதையை போட வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியானாலும் ஒரு கல்யாணத்திலும் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை போட்டு சுவிசேஷம் பிரபலமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரண வீடு, ஒரு துக்க வீடு, அந்த துக்க வீட்டிலேயும் தேவனுடைய செய்தி கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு போதகருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். ரொம்ப அழுது என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு மாதிரி ஆக்கிடக்கூடாது. அங்கே ஒரு நல்ல தேவனுடைய செய்தி, நித்தியத்தை குறித்த ஒரு செய்தி, மரணத்துக்கு பின் நடக்க போகிற செய்தியை குறித்து அங்கே சொல்ல வேண்டும். அப்பொழுது சுவிசேஷம் பிரபலமாகும். பவுல் அதைத்தான் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. அவரை கப்பற் பயணத்திலே கொண்டு சென்றார்கள். ஒரு கடல்ல, ஒரு தீவிலே கொண்டு அவர்களை அடைக்கும்படியாக அவர்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். ராஜாவுடைய கட்டளையின்படியாக அந்த கப்பற் பயணம் இருந்தது. ஆனால் கப்பல் பயணம் மிக கொடூரமான காற்றடித்து அந்த கப்பல் உடைந்து அவர்களுடைய தீவிலே ஒதுங்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நெருப்பை மூட்டி அங்கே எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் விறகை எடுத்து அந்த நெருப்பிலே போட்டு குளிர் காய்ந்தான். அந்த நெருப்பிலே அந்த விறகை போடும் போது ஒரு கட்டுவிரியன் அவனுடைய கையை கடித்து விட்டது. அல்லேலூயா. கடித்து தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவன் பாருங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான், அவ்வளவு பாவம் செஞ்சதுனால இங்க வந்தியும் அவனை என்ன விடல, அந்த பாவம் உடல, இந்த விஷப்பாம்பு கடித்து விட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான்னு. ஆனா ஒன்னு சாகவெல்லாம் இல்லை, அவன் சுகமா இருந்தான், எந்த பாதிப்பும் இல்லாததை கண்டு அவர்கள் சொன்னார்கள், இவன் தேவனாயிருப்பான்றார்கள். ஏன்னா இந்த பாம்பு கடிச்சு ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டான், இவன் உயிரோடு இருக்கிறான்னா இவன் தேவன் என்று. கடைசியில நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே அவன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் அவனுடைய கப்பல் பயணம், ஒரு பயணம் கூட நாம் பிறருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுகரமாக இருக்கணும். நம்முடைய வீட்டிலே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தேவனுடைய சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுகரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது சின்ன நிகழ்ச்சியா இருக்கலாம், பெரிய நிகழ்ச்சியா இருக்கலாம், நம்முடைய குடும்ப நிகழ்ச்சியா இருக்கலாம், சபை நிகழ்ச்சியா இருக்கலாம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த சுவிசேஷம் பிரபலமாவதற்கு என்ன ஆகணும்? ஏதுகரணமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த
அப்போஸ்தலர்கள் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அகிரிப்பா ராஜா சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதி. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை சாட்சிகளையும் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சாட்சிகளை சொன்ன உடனே அகிரிப்பா ராஜா சொல்றா, நீ கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவன் ஆவதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்கிற சூழ்நிலைமைகள் ஒவ்வொன்றிலும் எப்படி சுவிசேஷத்தை பிரபலமாக்குவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சிலரை சந்திக்கிறேன், இந்த சந்திப்பிலே நான் எப்படியாவது சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும். என்னுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, எப்படியாவது சுவிசேஷத்தை நாம் பிரபலம் அடைய செய்ய வேண்டும். நாம் போய் யாருக்கும் சொல்ல முடியல, ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுவிசேஷத்தை பிரபலமாக்கலாம். ஏனென்றால் பவுல் சொன்னார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லேலூயா, பணிபுரிகிற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம். எந்த நிகழ்ச்சியிலும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சுவிசேஷம் பிரபலமாவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமா, முயற்சி செய்யணும். ஸ்கூல்ல பிள்ளைகளை நல்ல பாட்டு படிக்க சொன்னாங்களா? நல்ல ஒரு கிறிஸ்தவ பாட்டை நல்லா பாடி பாடி பழகி அருமையாய் பாடணும். அல்லேலூயா. இந்த பாட்டு தாங்க எனக்கு தெரியும், நான் அதை பாடுறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி பாடி சுவிசேஷத்தை பிரபலம் பண்ணின பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சில பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் ராமர் வேடம் போடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பல வேடங்களை போடுறாங்க. நீ எந்த வேடம் போட்டாலும் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு எது ஏதுகரணமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் திருமணம், மரணம், பிறந்த நாள் எதுவா இருந்தாலும் அதிலே தேவனுடைய அந்த என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷ பிரபலம் அதற்கு ஏதுகரமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு கடனாளியை குறித்து வேதம் சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். மக்கதோனியாவிலும் அகையாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருந்தார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். சொல்லுமா? உங்களுக்கு பொருள் கடன் இருக்குதோ, பண கடன் இருக்கிறதோ இல்லையோ, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற கடன் பட்டிருக்கிறீர்கள் நீங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறார்கள், ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்திருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை நல்வழிப்படுத்துகிறார்கள், உங்களை தீமையின்றி பாதுகாக்க தேவனோடு போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல உங்களுடைய ஊழியர்களையும் பரிசுத்தவான்களையும் கூட சேர்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு பாயசம் வைக்கிறோம், பாஸ்டருக்கு கொண்டு கொடுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். என்னங்க, ஒரு டம்ளர் பாயசம் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? யோசித்து பாருங்க. ஒரு நல்ல பிரியாணி செஞ்சோம், பரிசுத்தவானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டுமே. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப பாஸ்டர் நினைச்சு பார்த்து தண்ணி அப்படி தொண்டையில. ஆமா, ஒரு காலத்துல பிரியாணி கொடுத்தாங்க, ஒரு காலத்துல பாயசம் கொடுத்தாங்களே, நினைச்சு எச்சி இறக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. ஜனங்களும் மாறிட்டாங்க. இப்ப அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே, உதவி செய்ய வேண்டிய காரியத்திலே நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். எப்படி ஊழியக்காரன் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறார்களோ, அப்படி நீங்களும் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்றீங்க? இந்த கடன்லாம் எனக்கு ஆகாது பாஸ்டர், எனக்கு அந்த பைசா கடன் மட்டும்தான் ஆகலாம், எனக்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யற கடன் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீங்க செய்யாவிட்டா கடைசி கடனாளியாவே மரித்து போயிருவீர்கள். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் 26ஆம் வசனம் தானே, 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம் திரும்ப.
மக்கெதோனியாவிலும் அகையாவிலும் உள்ளவர்கள் ஆ, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற ஆ. தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்திற்காக, தேவையோடு இருக்கிறவர்களுக்காக பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து என்ன சொல்லி இருக்குது? இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாகவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்தவான்கள், உங்களுடைய ஊழியர்கள் குறைவிலே இருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கடனாளியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் போன வாரம் நினைச்சேன். வீட்டுல போன உடனே 20,000 ரூபாய் ஜிபேல வந்திருக்குது. எப்படி ஆச்சு? பரிசுத்தவான்களுடைய கஷ்டத்திலே உதவி செய்ய விசுவாசிகள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள் என்பதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவை சந்திக்கும்படியாக இந்த எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நெருக்கத்திலே இருக்கிறார், இல்லாட்டி இப்படி சொல்ல மாட்டாரு. ஆகவே நம்மால் முடிந்ததை உடனே செய்வோம் என்று சொல்லி ஒரு தொகையை கர்த்தருக்காக அந்த பரிசுத்தவானுக்கு, அந்த ஊழியருக்கு உதவி செய்யும்படியாக கொடுத்தார். அப்படி செய்ய அவர்கள் கடனாளி என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய ஊழியர்கள் நெருக்கத்திலே இருக்கும் போது, அவள் தேவையிலே இருக்கும் போது அவளுக்கு உதவி செய்ய நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏற்கனவே இருக்கிற பணக்கடனோட இன்னும் 2 கடன் சேர்ந்து போச்சு. அல்லேலூயா. இப்ப பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இன்னொரு கடனை குறித்து சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். சகோதரருக்காக, சகோதரிகளுக்காக, சபையில் உள்ளவர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சொல்லுமா, ஜீவன் போட்டும் பாஸ்டர் ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுங்கன்னா மயக்கம் வந்துருது. அல்லேலூயா. இங்கே சொல்லி இருக்கிறது நாம் ஒருவருக்கு ஜீவனை கொடுக்க என்னவா இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு சகோதரருக்கு அவருடைய தேவையிலே உதவி செய்ய, அவருக்கு என்ன செய்ய, அவருக்கு தேவனுடைய அன்பை காட்ட நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த, அப்படிப்பட்ட அன்பை செலுத்த, நாம் அப்படி இயேசு ஜீவனை கொடுத்தது போல நாமும் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க, முகத்தை பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் இப்படி கை நீட்டுங்க. அப்படின்னா எல்லாருக்கும் வேலையும், உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் கடனாளியா இருக்கிறேன். ஜாலியா இருக்கா? சந்தோஷமா இருக்க சொல்றதுக்கு? கடனாளி தான் உண்மையில. அப்படி அன்பு செலுத்த கடனாளிகள். இங்கே சொல்லப்படுகிற ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். ஆகவே நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடனும் நம்மோடு கூட சேர்ந்து விடுகிறது. அல்லேலூயா. பொருளாதார கடன் ஒரு பக்கம், இன்னொன்று பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறது ஒரு பக்கம், சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற கடன் ஒரு பக்கம். இப்படி நாம இன்னைக்கு கடனாளிகளாவே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்து செய்தி, போன வாரம் செய்தி கொடுத்துட்டு வெளியே போகும்போது ஒரு தம்பி, சின்ன தம்பி கேட்டான், ஏம்மா நம்ம அப்பா ஏம்மா கடன் வாங்காதவங்க எல்லாம் எந்திரிக்கீங்கன்னு சொன்ன போது நம்ம அப்பா ஏன் எந்திரிக்கல, கடன் வாங்கியிருக்காரோ அப்படின்னா. சின்ன பிள்ளைகள் எவ்வளவு கவனிக்கிறார்கள்னு பாருங்க. அதனால்தான் எனக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகள்லாம் இங்க உட்கார வச்சு செய்தி கொடுக்கிறது எனக்கு ரொம்ப புரியும். அவங்க ஏத்துக்குவாங்க, சிலவங்க ஏத்துக்காட்டாலும் பிள்ளைகளை ஏத்துக்கிறாங்க. நம்ம அப்பா ஏம்மா எந்திரிக்கல, அவர் கடன் வாங்கியிருக்கிறாரோ அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்னார், ஆமா கடன் வாங்கியிருக்கேன். அது வரை மனைவிக்கும் தெரியாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. மனதிலே கடன் என்பது ஒரு பாரம்.
பிள்ளைகளுடைய மனதிலே கூட தகப்பன் கடனாளி என்று சொல்லுவதற்கு அவர்கள் பாரமுடையவர்களாக இருக்கிறார். எங்க அப்பா கடன்காரன், எங்க அப்பா கடன் கொடுக்கிறவரு, 4 பேருக்கு கடன் கொடுக்கிறவன்னு சொல்றதுக்கு எப்படி மனது இருக்கும்? 4 பேர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு. திங்கக்கிழமை 5 வெட்டிக்காரன், செவ்வாய்க்கிழமை 10 வெட்டிக்காரன், புதன்கிழமை 15 வெட்டிக்காரன், வியாழக்கிழமை என்ன பீரோ கடன்காரன், வெள்ளிக்கிழமை என்ன கடன்காரன், என்ன சொல்லலாம், மெத்த கடன்காரன் எல்லாம் வர்றாப்பா வீட்டை தேடி. அந்த மெத்த போட்டு படுக்காட்டு என்ன? அந்த மெத்த போட்டா தூக்கமா வரும்? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. கடன் படாதிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறபடினாலே மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எந்த காரணத்தினாலும் கடன் வாங்குவதை விட்டுவிட்டு நீங்கள் கடனற்றவர்களாக இருக்க வேண்டும். என்றால் கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு இப்ப 95% அடிமையா இருக்கிறீங்க. நானும் அடிமை இல்லை, நான் வட்டி கொடுக்குறேன். வட்டி கொடுத்தா அடன்மை இல்லையா? கடன் அடிமை இல்லையா? வட்டி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதம் என்ன சொல்லி இருக்குது? நீங்கள் ஒருவருக்கும் அடிமைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்யாதீங்க? அடிமைப்படாதிருங்கள் என்று ஒரு வார்த்தை வசனம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு காலத்திலும் ஒருவருக்கும் நீங்கள் செய்யார்கள் அடிமைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த போன வாரம் நம்ம செய்தி கேட்டோம். இந்த வாரத்துல என்ன சொல்லுவோம்னா, இனிமே கடன் வாங்குவதில்லை. ஒரு கடன் ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அந்த கடனை கொடுப்பதற்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்காதீங்க. அந்த கடனாளிகள்கிட்டே பேசுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுங்க. அதுக்கு பதிலா இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் வாங்கி இங்க 10,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும்னா 20,000 ரூபாய் வாங்குறோம். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணிடுறோம். அல்லேலூயா. அப்போ 10,000 ரூபாய்க்கு நான் மீண்டும் 20,000 ரூபாய் கடன்காரராகி விடுகிறோம். வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. நீங்களாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாலிபர்கள், எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு டியூக் வாங்கி கொடுங்க, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னா நீ அடிமையாவையோ என்ன தெரியாது, எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு சொல்ற அர்த்தம். பிள்ளைகள் மனதில் ஒன்று நினைக்க வேண்டும், என்னுடைய தகப்பன் கடன் வாங்காதிருக்கணும், என்னுடைய தகப்பன் எனக்காக கடன் வாங்காதிருக்கணும். நான் என்னுடைய தகப்பனை, என்னை பெற்றோரை கடன்காரர்கள் ஆக்க மாட்டேன். அவர்களை ஒருவருக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விடுவித்திருக்கிறார். இவர்கள் ஒரு கால் என்ன ஆகக்கூடாது? அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இனிமேல் ஒன்றிலும் கடன்படாதிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்படி பாஸ்டர் இதுக்கு வழி? நான் உங்களுக்கு சில வழிகளை சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர்கள், எப்பேற்பட்ட கடன் பெற்றிருக்கிறீர்கள், எவ்வளவு வட்டி செலுத்துகிறீர்கள், எவ்வளவு வட்டி இல்லாத கடன் இருக்கிறீர்கள், எது இஎம்ஐ கடன், எது நீண்ட கால கடன், எது குறுகிய கடன், அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அதற்கான வழிமுறைகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கான வழிமுறைகளை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா, சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய கடன்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியானால் எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? நான் இந்த 95% கண்டிப்பா நினைக்கவே இல்லை. இவரும் அதெல்லாம் அவர் உட்கார்ந்து இருந்த போது யோசித்தேன், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னா இவரு கூட கடன் வாங்குவாரா? கல்யாணமே ஆகல, கடன் வாங்கியிருக்காரு. அது ஏன் உட்கார்ந்துருந்தா எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரை கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடனாளிகள் அல்ல, நீங்கள் அடிமைகள். இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சமாவது நமக்கு என்ன வரணும்? கடனாளி என்று சொல்வதை காட்டிலும் இனிமேல் கடன் வாங்கினவர்கள் நான் இன்னாருக்கு அடிமை என்று சொல்லுங்கள். யாரிடத்துல கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் அடிமை என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடிமைங்க, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேங்க, எங்க வேதம் இதனை அடிமைன்னு சொல்லி இருக்குது. சீக்கிரத்துல இந்த அடிமைத்தனத்தில் நான் விடுதலை ஆகணும், ஒரு வழியை சொல்லுங்க. உங்கள் போத இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் பாஸ்டர் இன்னென்ன மாதிரி கடன் இருக்கு பாஸ்டர், என்னென்ன காரியத்துக்கு வாங்கின பாஸ்டர், இப்ப இதை இப்படி கொடுத்துட்டு இருக்கேன் பாஸ்டர், இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியுது, சில கடனை கொடுக்க முடியல, இதை கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி உண்டா? டிஸ்கஸ் பண்ணும், மனைவி இடத்துல டிஸ்கஸ் பண்ணும், பாஸ்டர் இடத்துல டிஸ்கஸ் பண்ணும், இன்னும் அதை சார்ந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாதான் இதற்கு ஒரு முடிவு உண்டாகுமே தவிர இல்லாவிட்டா கடன் அதிகரித்து கொண்டே போகும். அல்லேலூயா. 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற, வீட்டுக்கு என்று கடன் வாங்கினவர்கள் திரும்ப அந்த வீட்டின் மேல் கடன் வாங்கி 15 லட்சம் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க. கடன் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது, கடன் குறையல. அப்படியானால் இதை எப்பொழுது கொடுத்து தீர்க்க போகிறோம்? அப்படியானால் சாகர வர அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இல்லை.
ஒரு காலத்திலே பிரிட்டிஷாருக்கு அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம கடன் கொடுத்த கடன் வாங்கினவர்களுக்கு நம்ம அடிமைகளா இருக்கிறோம் என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிட நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்காற்படியிடும். ஒருவேளை யோசித்து பாருங்க, நீங்க கடினமா உழைத்தா இன்னும் மாதம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த 1000 ரூபாய் சம்பாதித்து உங்க கடனை தீர்க்க முடியாது. ஒருவேளை 5000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம்னு வைத்துக்கொள்ளும். இன்னொரு வேலைக்கு போறீங்க, வேலை முடிஞ்சு வந்து இன்னொரு வேலைக்கு போறீங்க, ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்படியானாலும் உங்களுடைய கடனை கொடுத்து தீர்க்க முடியுமா? முடியாது. எப்பொழுது உங்களுடைய கடனை கொடுத்து தீர்க்க முடியும் என்றால், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கணும். அவர் வானத்தை திறந்தா மட்டும்தான் நீங்கள் கடனற்றவர்களாக கடன் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். இதுதான் அடிப்படை சத்தியம். அந்த வானத்தின் பலனை திறக்க வேண்டுமானால் வேதம் சொல்லி இருக்கிறபடி, என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்களுடைய தசவாங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலனை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லு. இது ஒரு வழி. இந்த ஒரே வழியிலே மட்டும்தான் வானத்தின் பலனை திறந்தால் ஒழிய நீங்கள் கடனற்றவர்களாய் வாழ முடியாது. அப்படியே கடனற்றவர்களாய் நீங்கள் மாறினாலும் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற முடியாது. கடனற்றவர்களாய் வாழ வேண்டும், கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, கர்த்தர் தம்முடைய பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசபாங்க காணிக்கையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். என்னுடைய கடன் தீர்வதற்கு, என்னுடைய கடனுக்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்துவேன். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம். ஒரு காலம் தேவனை வஞ்சிக்க மாட்டேன். ஒரு காலம் தேவனை வஞ்சிக்க மாட்டேன். தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசவாங்களை காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்துவேன். இரண்டாவதாக, இந்த வேதவசனம் சொல்லி இருக்கிறபடி வானத்தின் பலனை திறந்து தரும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனிதனால் உங்களுடைய கடனை தீர்க்க முடியும், தேவனால் உங்களுடைய கடனை தீர்க்க முடியும். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். கடன்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அவன் தலைவனான தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதுக்கு கிடைத்ததெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், அவர்களை வைத்துத்தான் ராஜாவான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கடன்பட்ட நிலைமையில இருக்கலாம், என்ன செய்வதென்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய ஊழியனாகிய நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வானத்தின் பலகணியா நல்ல பலகணியை திறப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவரே, இந்த சபையிலே இன்றைக்கு கடன்காரர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவளுடைய கடலிருந்து விடுதலை பெறும்படியாக கர்த்தர் தம்முடைய பொக்கிஷசாலையாய் வானத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இவர்கள் கடனற்றவர்களாய் மாற வேண்டும், கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீர் வானத்தின் பழைகளை திறக்க வேண்டும், அவருடைய கடன் தீர வேண்டும். சீக்கிரத்திலே ஆண்டவர்கள் கடன் தீர்ந்தவர்களாக கர்த்தர் என்னை விடுவித்தார், இந்த கடன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி நன்றி செலுத்தத்தக்கதாக கர்த்தர் அவருடைய கடன்களுக்கான பலன்களை திறப்பீராக. அப்பொழுது நீ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தை இந்த பிள்ளைகள் மேல் நிறைவேறுவதாக ஆசீர்வதிப்பீராக.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துள்ளோம். அவருடைய கடன்களை போக்கும், சமாதான சந்தோஷத்தை கொடும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை கொடும், கர்த்தருக்காய் வாழும் சிலாக்கியத்தை கொடும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.